ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பெரி ட்ரேடிங். ஸோ இன்றைக்கி கோல்டோட வியூ எப்படி இருந்துச்சு? ஸோ நான் ஏதாச்சும் என்ட்ரி எடுத்திருந்தேன், அதை பற்றி பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ட்ரி இருந்துச்சா கேட்டிங்கன்னா என்ட்ரி இருந்துச்சு. இங்கே இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூ கேண்டில் இந்த ரெண்டு கேண்டிலோட ஃபுல் ஃபால் பிடிச்சிருக்கலாம். ஸோ அது என்ட்ரி ட்ரிகர் பண்ணாமல் எஸ்எம்எஸ் மட்டும் கொடுத்துட்டு டார்கெட் போயிட்டான். சரி, ஓகே. இந்த ட்ரேடு ஏன் எடுத்தேன்? ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கார்ட் அப்டேட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி டிஸ்கார்ட் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் ஏதாச்சும் என்ட்ரி எடுக்கிறேன்னா அதை முன்னாடியே என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி செட்டப் மாதிரி. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆக போகுது, இங்கேருந்து லாங் புஷ் பண்ணலாம், அதை செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி செட்டப் நான் பிஃபோராகவே அனுப்பி விட்டுருவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன் செல் பண்ணுங்கள், அவர் பை பண்ண சொல்லியிருந்தால் பை பண்ணுங்கள். நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அங்கேயே நீங்களும் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா செல் சைட் இருக்குது. 4 ஹவரில் செல் ஒரு சோர்ச் கொடுத்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 15 மினிட்டோட ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. யூஎஸ்டி செல் என்ட்ரி செட்டப், சி 15 மினிட் சோர்ச் அண்ட் சி லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரை டு செல். ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஸோ இந்த ஏரோ போட்டிருக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட சோர்ச் மார்க் பண்ணிடணும். சோர்ச் வந்துடணும். வந்த அப்புறம் சோர்ச் கொடுத்த ஒரு பிளாக் இருக்கும்ல, ஆர்டர் பிளாக் இருக்கும்ல, அந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு 1 மினிட் சோர்ச் ஆர் 5 மினிட் சோர்ச் கொடுத்த அப்புறம் அந்த லோ டைம் ஃப்ரேம் சோர்ச் கொடுத்த ஒரு பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்ல தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே 15 மினிட் சோர்ச் கொடுத்துட்டு மார்க்கெட் 1 மினிட்ல மேலே போயிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ சி 1 மினிட் சோர்ச் அண்ட் ட்ரை டு செல் கைஸ். அதாவது இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான், இந்த இடத்துல நீங்கள் 1 மினிட்டோட சோர்ச் மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக செல் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட என்ட்ரி செட்டப் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் முன்னாடி. ஓகேங்களா? எங்கே சரி, இதுதான். ஸோ இங்கே எனக்கு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் கொடுத்தான். எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இது என்ட்ரி, இது எஸ்எல், டார்கெட் வந்து இந்த பாயிண்ட், அதாவது 1:3 வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:5 கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இங்கே தான் நான் என்ட்ரி சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் கொடுத்தானே தவிர அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபால் தான். ஆனால் வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது செல் பண்ணால் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறது தான். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மினிட்டோட ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, சரி என்ட்ரி ட்ரிகர் ஆன அப்புறம் எடுத்துடலான்னு வெயிட் பண்ணிருந்தேன். பட் அவன் அதையும் ட்ரிகர் பண்ணாமல் ஸ்டில் ஃபாலோ ஆகிட்டே இருந்தான். இங்கே தான் அப்புறம் என்ட்ரி எடுக்குது. இப்போ என்ட்ரி மிஸ் ஆகிட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஹாய் கைஸ், மார்க்கெட் நான் ஃபாலோயிங் 15 மினிட் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ சி 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரை டு செல் அட் ரீசன்ட் சப்ளை ஜோன். இப்போ நீங்கள் 15 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுன்னு எப்படி என்ட்ரி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இப்போ நீங்கள் 15 மினிட்டோட ஒரு டிஓஎஸ் ஆர் சோர்ச் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சோர்ச் கொடுத்த பிளாக்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து டேரெக்டாக பண்ணலாமா கேட்டிங்கன்னா அது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல, நான் வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்டோட ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. அதனால் நீங்கள் 15 மினிட்டோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்புறம் அந்த சப்ளை ஜோனில் நீங்கள் செல் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து டிஸ்கார்ட் அப்டேட் பார்த்துரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் வந்துடலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட சோர்ச் வேணும் சொல்லியிருந்தேன். சோர்ச் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண சொன்னேன்னா, மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மேலே போயிட்டே இருந்தான். இந்த இடத்துல எனக்கு சோர்ச் கொடுத்தான். சோர்ச் கொடுத்தப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தேன். லோ டைம் ஃப்ரேமில் எனக்கு 1 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் 15 மினிட்டோட சோர்ச் கொடுத்த பிளாக்கே மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இருங்க எடுத்துறேன் இதெல்லாம். ஸோ இங்கே தான் ரீசெண்டாக இருக்க ஸ்ட்ராங்லோ இது பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி சோர்ச் கொடுத்தான். சோர்ச் கொடுத்தப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, பிளாக் இது நமக்கு சோர்ச் கொடுத்தப்பறம் ஆர்டர் பிளாக் நமக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண போகிறோம். டேரெக்டாக கிடையாது, ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 மினிட்டோட சோர்ச் பார்த்துட்டு இந்த பிளாக்ல செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. நீங்கள் ஏன் அப்புறம் இடத்துல 1 மினிட்டோட டேரெக்டாக 1 மினிட் பண்ணீங்க, நீங்கள் 5 மினிட் போயிருக்கலாம், இல்லை 3 மினிட் போயிருக்கலாம்னா, எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 1 மினிட் சோர்ச்சுக்கு கிடைச்சாலே போதும், 5 மினிட் வரைக்கும் தேவைன்றதுக்காக தான் நான் 1 மினிட் சோர்ச் மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். மேபி நீங்கள் 5 மினிட் சோர்ச் பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது.
ஓகே. அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நான் எந்த டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேனோ அந்த டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் பாருங்க. பிகாஸ் மற்ற டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே எஸ்எம்எஸ் கொடுத்தேன். எஸ்எம்எஸ் கொடுத்த பிளாக்ல டேரெக்டாக என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் நான் இந்த டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஃபாலோ ஆகிட்டா மார்க்கெட். சரி, ஓகே. இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் நீங்கள் அழகாக இந்த ரீசன்ட் க்ளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் ரீசன்ட் க்ளோக்கு முன்னாடியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு 1:3 கிடைச்சாலே போதும். பட் இந்த இடத்துல எனக்கு 1:5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஸ்டாக இருந்தான். கம்ப்ரெஸ். ஸோ கம்ப்ரெஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லிக்விடிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ லிக்விடிட்டினாலும் ஒன்று தான், கம்ப்ரெஷனாலும் ஒன்று தான். பட் டேர்ம்ஸ் மாறுமே தவிர அதோட மீனிங் எல்லாமே சேம் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அண்ட் அதனால் நான் இங்கே வந்து இந்த ஸ்னைப் ஏன் ப்ரோ ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்னைப் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட, அதாவது 1000 பிப்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்க இந்த லிக்விடிட்டி தான் ரீசன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எதுவும் எடுக்கலையா அப்புறம் கேட்டிங்கன்னா என்ட்ரி இன்னும் கிடைக்கல, அதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம்ல, ஸோ இதுதான் என்ட்ரி செட்டப். ஸோ இங்கே என்ட்ரி டார்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அவன் என்ன அவன் 1:3 வரைக்கும் போயிருக்கான். 1:3 அதுக்கு மேலேயே போயிருக்கான். சாரி 1:10 வரைக்கும் போயிருக்கான். 10 மீன்ஸ் இங்கே பாருங்கள் 200 பிப் தான் நான் எஸ்எல் வச்சுருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு 2800 பிப்ஸ் வரைக்கும் போயிருக்கான். ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் அதுக்கு மேலேயே போயிருக்கான். பட் 10 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல என்ட்ரி செட்டப் தான் இது. சரி, ஓகே ப்ரோ. ஃபர்தராக வியூ எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் வந்து என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ மார்க்கெட் 50 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸ்டில் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நல்லா நமக்கு ஈக்குவல் லோஸ் இருக்குது. லோஸ். ஸோ இங்கே ஈக்குவல் லோ இருக்குது. அண்ட் இந்த லோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்காக இருக்குது இந்த லோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி வியூ இருக்க போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போது மார்க்கெட் 50 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் எவ்ரி 50 மினிட்டோட ஹை போன அப்புறமும் செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 50 மினிட்டோட பிரேக் ஸ்ட்ரக்சர், அதாவது மார்க்கெட் சிம்பிளாக சொல்ல போனால் 50 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரீசெண்டாக இருக்க பிஓஎஸ் கொடுத்த ஹையில் போயிட்டு ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். எது வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த லோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இதை பிரேக் பண்ணுறது. இந்த லோ வந்துடுவான், ஆனால் இந்த லோ பிரேக் பண்ணுறது டிஃபிகல்ட். ஏன் ப்ரோ டிஃபிகல்ட் சொல்கிறீங்கன்னா சிம்பிள் தான். எவ்ரி அண்ட் ஹை அண்ட் லோ ஒரு பவர் இருக்கும். அந்த ஹை அந்த லோக்கு பவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி லோவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜோன் வரைக்கும் செல் பண்ணலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் அழகாக கீழே வரும். பட் இது பிரேக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டீங்க. அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.